தமிழர்களோட வாழ்வியலோடும் பண்பாட்டோடும் தொடர்புடையதுதான் இந்த பனைமரம். பனைமரம் வந்து தமிழ்நாட்டுடைய மாநில மரம், கற்பக விருட்சம் அப்படின்ட்டு தமிழர்களால் போற்றப்படுகிறது. பனைமரம் மூலமா பல்வேறு பொருட்கள் வந்து கிடைக்கும் நமக்கு. பதநீர், நுங்கு, கருப்பட்டி, பனங்கற்கண்டு இப்படின்ட்டு பல்வேறு வகையான பொருட்கள் வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்ல, பனையினுடைய வேர் வந்து நிலத்தடி நீர் சேமிக்கிறதுக்கு பெரிதும் உதவுகிறது. பனையேறும் தொழிலாளர்களின் எண்ணிக்கை வந்து நாளுக்கு நாள் வந்து குறைஞ்சிட்டே போகுது. அழிந்து வரும் தொழில்கள்ல பனை தொழிலும் ஒன்றாக இருக்கு. அழிந்து வரும் பனை தொழிலை மீட்டெடுக்கும் வண்ணமா தூத்துக்குடி மாவட்டம் சாத்தங்குளம் பக்கத்துல சாலைப்புதுரங்க கிராமத்தை சார்ந்த பனையேறும் தொழிலாளர் தினகர் வந்து பனைமரத்துக்கு வந்து ஒரு 55 அடி படிக்கட்டுகளை வந்து அமைச்சிருக்காரு. இந்த படிக்கட்டு அமைச்ச மூலமா யார் வேணாலும் எளிதா பதநீரை வந்து இறக்க முடியும். இந்த பனைமரத்தின் மூலமா 20 லிட்டர் பதநீர் இறக்கி அதன் மூலமா 5 கிலோ கருப்பட்டி தயாரித்து நல்ல ஒரு லாபத்தை ஈட்ட முடியும். அது மட்டும் இல்ல, போட்ட லாபத்தையும் ஒரு வருஷத்திலே எடுத்துடலாம். இந்த படிக்கட்டு வந்து 15 வருஷம் தாக்கு பிடிக்கும். தன்னுடைய வயதான தாய் தந்தைக்காக இந்த படிக்கட்டு அமைச்சு ஒரு புதிய முயற்சியில் ஈடுபட்டிருக்கார் தினகர் அவர்கள். அவருக்கு நம்மளுடைய பாராட்டு.